விஜய் சார், நம்ம 75 வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது. நம்ம இன்னைக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம். நம்ம அரசியலே இந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்க ஏற்கனவே அமீர்கான் சார் வந்த போது கேட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல? ஆமா, எல்லா சமயத்தும் இந்த கேள்வி கேட்குறேன். எதுக்கு இந்த கேள்வி நாங்கள் என்ன கேட்கணும்? இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா? என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்ன போகுது உங்களுக்கு? எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க? ப்ரெஸ்ஸுக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி முதல்ல? ஓகே, கத்ரீனா இல்ல, எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் திருப்பி ஒரு விஷயத்த சொல்லுவோம், ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி படிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை சார். முதல்ல ஹிந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார். திணிக்க வேணாம் தான் சொன்னோம். ரெண்டு வித்தியாசம் இருக்கு சார். இங்க யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார். இங்க படிக்க ஆளுங்க கிடையாது. நீங்க கேள்வியே தப்பா கேட்குறீங்க சார். அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல. ஸோ யாருமே அது சொல்லவும் இல்லை. இங்க படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் தடுக்கலை. அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்து பாருங்க, தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களுக்கு ஃப்ளைட் இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. என்ன கேள்வியா இருந்தாலும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுதான் ஒரே ஆன்சர். தேங்க்யூ ஆல் ஸோ மச். January 12th மேரி கிறிஸ்மஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ தியேட்டரில் போய் நம்ம படம் பார்க்கலாம். கேன் வி ஹேவ் அ குரூப் பிக்சர்? எல்லாரும் கொஞ்சம் அப்படியே இருங்க. குரூப் பிக்சர் அண்ட் வீடியோ எடுக்கணும். குரூப் பிக்சர் அண்ட் வீடியோ எடுக்கணும். ப்ளீஸ் எல்லாரும் உட்காருங்க. ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டோஸ் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் வீடியோஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃப்ஸ் சண்முகராஜா அவர்கள் கிட்ட நான் பேசணும். சார் சொல்லுங்க சார், நீங்க ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராமிசிங்கான ரோல் ஒன்று பண்ணியிருக்கீங்க கேள்விப்பட்டேன். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு படம் பண்ணுறப்ப வந்து எப்படி ஆர்டிஸ்டோட நெருக்கமாகிறது, அப்புறம் யூனிட்டோட எப்படி நெருக்கமாகிறதுன்றது தான் ஒரு முதல் இதாக இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து தியாகராஜா குமாரராஜா சார் அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் என்னை சார்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அப்புறம் சார் வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து பேசிட்டு அப்புறம் எனக்கு என்ன ஒரு ஆறுதலாக இருந்தது, அவர் தமிழ், சார் வந்து தமிழ், அங்கே வந்து ஒரு வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. அதனால் ஒரு நம்பிக்கையாக இருந்தது. அப்புறம் நடிகர்களை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா, தோழர் விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், கவினா இருக்கட்டும், ராதிகா மேடம், இவங்க எல்லாருமே வந்து எனக்கு இவங்கெல்லாம் கூத்துப்பட்டறை மூலமாக ஒரு நெருக்கமான ஒரு உணர்வை ஏற்படுத்துவாங்க. ராதிகா மேடத்தோட நான் ஏற்கனவே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இவங்க மேடத்தோட எப்படி நான் இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு யோசனையோடு போய் இவங்களோட கூட நடிக்கிறப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் மதுரைன்னு கேள்விப்பட்டோன்னா எங்கள் அம்மா வந்து உசிலம்பட்டி ஒரு ஸ்கூலில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சித்திரை திருவிழா ஃபோட்டோலாம் காமிக்க ஆரம்பித்தாங்க. ஐயா, இவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களே, நம்ம ஏரியாவாக தான் இருக்காங்களே அப்படின்ட்டு இவங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இதில் எனக்கு ரொம்ப என்னென்னா, இவங்க எல்லாம் கூத்துப்பட்டுற இப்போ சாரு பூஜா மேடத்தோட நான் ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் நான் படித்தப்ப எங்கள் ஃபேக்கல்ட்டியோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவோம், அங்கே இருக்கிற ஹிந்தி டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அவங்களோட வேலை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அருமையாக இருந்தது. சாரோட பதல் போர், அந்தாதுன், இந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான படங்கள் இந்திய சினிமாவில். அந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் ஸ்பேஸை வந்து ரொம்ப பக்காவாக வந்து கிரியேட் பண்ணி வச்சுருவார். நீங்கள் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட அலைகள் உணர்வு எப்படி இருக்குன்றது தெரியும். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா, அவர் தோழர் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவர் கிளாரிட்டி, ஒரு மெச்சூரிட்டியோட எல்லாத்தையுமே டீல் பண்ணுவார். அவருக்கு ஒரு அனலிஸ்ட் மேடம், அவங்க ஒரு டீம் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஃப்ரேம் முதற்கொண்டு எல்லாமே அவர் நடிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அது அவர் நிறைய கேள்விகளோட விளக்கங்களோட வருவார். மேடம் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு மொமெண்ட்லையும் வந்து நிறுத்தி கேள்வி கேட்டு இவங்க ரெண்டு பேரும் கேட்குற கேள்விகள் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இது இல்லாமல் வந்து சார் வந்து ஒவ்வொரு ஷாட்டும் ஓகே பண்றதுக்கு முன்னாடி பூஜா மேடத்தை கேட்பாரு, மது சார் கேமராமேன்ட்ட கேட்பாரு, சவுண்டுக்கு இருக்கக்கூடிய அவரும் புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட், அவங்க எல்லாமே புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட், அவங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு எல்லாருக்கும் ஓகேன்றப்ப தான் அவர் ஓகே பண்ணுவாரு. ரொம்ப அதாவது எங்களுக்கு என்னன்னா, இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னா ஆக்சென்ட் எல்லாமே வந்து ஒரு யூகே தான் இருக்கும், எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் சர்வதேச ஒரு படம் மாதிரி இருக்கும். அப்புறம் சாரோட டைரக்டர் சாரோட ஒரு ஒரு அவர் வந்து எதையுமே ரொம்ப ரொம்ப சீரியஸாக ரொம்ப தலையில் தூக்கி வச்சுட்டு ரொம்ப பதட்டத்தோட அப்படிலாம் இருக்க மாட்டார். ரொம்ப கூலாக இருப்பார். அது வந்து எனக்கு என்னன்னா, எங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடத்தை கொடுத்தது, ஒரு பெரிய சுதந்திரம். அதனால எப்படா கூப்பிடுவாங்க பாம்பேல இருந்து, எப்படா ஃபோன் வரும்,
எப்படா அடுத்த ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஓயாமல் தொந்தரவு பண்ணுறது எங்களுக்கு வந்து ஒன்று தீபா சப்போர்ட்டு, இன்னொன்று சரண் அங்கே இருக்கார், அவர் வந்து அசோசியேட் டைரக்டரு நம்ம தமிழ், அவர் இங்கேருந்து போயிருக்காரு சாருக்கு ஹெல்ப் பண்ண. சரண் தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுவார். எங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு படப்பிடிப்பு தளமாக இருந்தது உண்மையிலேயே படம். அதனால எனக்கு என்னன்னா அந்த சுதந்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயத்த நடிகனுக்கு பங்களிப்பு செய்யும். அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எல்லா விதத்துலையுமே, செட்டுக்கு வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி ரொம்ப அருமையான ஒரு இதில் வந்து வேலை செஞ்சோம். அப்புறம் இந்த படம் சம்பந்தமாக அந்த ஸ்கிரிப்ட் சம்பந்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சாருக்கு என்ன ஒரு அப்ரோச் இருக்குன்னா, ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு ஒரு கருவை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள ஒரு ஏஸ்தட்டிக்கலா ஒரு ஜேர்னி வச்சிருக்காரு அவர். அதுல நிறைய திருப்பங்களோட அருமையான ஸ்கிரீன் பிளேயோட ஒரு டிராவல் பண்ணுவாரு. அதுக்குள்ள பாத்திரங்கள்லாம் வந்துட்டு போகும். அந்த மாதிரி இந்த கதைக்கு வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்த ஸ்கிரிப்ட்ல பண்ணியிருக்காரு. அதை நீங்க வந்து பொறுத்திருந்து பார்க்குறப்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். எனக்கு என்ன மகிழ்ச்சினா, இப்போ தோழர் இவங்க மேடம் காம்பினேஷனில் தமிழில் ஒரு படம் வருது. அப்புறம் ஸ்ரீராம் சார் வந்து தமிழில் படம் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் படமாக வந்து தமிழுக்கு டைரெக்டாக வருது. இது வந்து மிகப்பெரிய ஒரு இது உண்மையிலேயே வந்து பேன் இண்டியான்னு நம்ம நிறைய பேசுகிறோம். நிறைய ஹீரோஸ் வந்து சேர்ந்து பண்ணுறப்ப பேன் இண்டியா அப்படின்னு ஒரு மார்க்கெட்டை நோக்கி ஒரு சந்தை பொருளாதாரத்தை நோக்கி போகுது. அந்த ஒரு பாணி உருவாயிருக்கு. ஆனால் இது உண்மையிலேயே வந்து நான் வந்து ஒரு இந்திய அளவில் ஒரு பேன் இண்டியா ஒரு படமாக வந்து நான் இதை வந்து பார்க்குறேன். ரெண்டாவது இதில் வந்து என்னன்னா, அந்த சாரோட அப்ரோச்சு, அந்த டீம் மேடம் பூஜா மேடம் மது சார் இவங்களோட இது எப்படின்னா, ஒரு இன்டலெக்சுவல் இது இருக்கும் எல்லாத்துலேயுமே. வந்து மக்களுக்கு போகிறது எளிமையாக போய் சேரும். ஆனால் பின்புலத்தில் வந்து ஒரு இன்டலெக்சுவல் அப்ரோச் வந்து ரொம்ப கனமாக இருக்கும். அது இவங்க ரெண்டு பேரும் அழகாக கேரி பண்ணிட்டு போனாங்க. இப்போ வேற ஹீரோ ஹீரோயினி பண்ணுறப்ப எப்படி அது இதாகும்னு எனக்கு தெரியல. இந்த டீம் வந்து ஒரு அருமையான ஒரு பின்புலத்தை ஒரு இன்டலெக்சுவல் பின்புலத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப வந்து ரொம்ப எளிமையாக ஈஸியாக அருமையாக வந்து அது வந்து போயிருந்துச்சு. ராதிகா மேடத்தை இந்த இடத்துல நினச்சிக்கிறேன். அவங்களும் ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம சஞ்சய் ராவுத்தர் சார், அவங்க டிப்ஸ் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், மேட்ச் பாக்ஸ், அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து உருவாகிருக்கு. எல்லாரும் சார்பாகவும் நான் வந்து தமிழ் இதுக்கு வந்து ஸ்ரீராம் சார் வர்றதை நான் வந்து வெல்கம் பண்ணுறேன். எல்லாருக்குமே கேத்ரினா மேடம் எல்லாருக்குமே நான் வந்து அவங்களை எல்லாத்தையும் வரவேற்று எல்லாருக்கும் நன்றி சொல்லி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி, ஊடக நண்பர்களுக்கு இது ஒரு உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பொங்கல் விருந்தாக வந்து இருக்கும். சிறப்பாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை நல்லபடியாக வந்து ஆசீர்வதித்து இது பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க. ஸோ ஒரு ஆக்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு வந்த ஃபீல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆக்டிங் இன்ஸ்டியூட்லேருந்தே வந்தவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். கவின் பாபு சார் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எனக்கு ஆக்சுவலாக இவ்வளோ சண்முகராஜாலாம் சொல்லிட்டப்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் கை காலெலாம் உதறுது. நான் கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன், பார்த்துக்கிறேன். ஏற்கனவே ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரியும், விஜய் சொன்ன மாதிரியும், அப்புறம் சண்முகராஜா சார் சொன்ன மாதிரியும், எங்கள் எல்லாருக்கும் அட்லீஸ்ட் நான் இங்கே வந்திருக்கிறதுக்கு டெஃபினட் ரீசன் வந்து குமார் ராஜா தான். குமார் ராஜா வந்து எனக்கு கூத்துப்பட்ட நாட்கள்லேருந்து தெரியும். அவர் ஸ்ரீராம் சார் கிட்ட சொல்லிட்டு தான் வந்து ஸ்ரீராம் சார் வந்து தேங்க்யூ சார் ஃபார் டேக்கிங் அ சான்ஸ் ஆன் மீ. என்னோடய ஒர்க் எதுவுமே பார்க்கல ஸ்ரீராம் சார். குமார் ராஜா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் வந்து இந்த படத்தில் என்னை காஸ்ட் பண்ணார். எனக்கு இவங்களாலோ சண்முகராஜாவோலாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலை. நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நான் நாடகத்துலேருந்து வர்றதுனால எனக்கு சினிமாவை ட்ரான்ஸ்ஃபர் மாறுறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனால் விஜய் இருக்கிறதுனால எனக்கு வந்து அது வந்து ஏதோ குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. தேங்க்யூ விஜய், அண்ட் ஆல்வேஸ் ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் இன்ஸ்பயர்ட் பை யூ. அண்ட் ஐ வாண்ட் டு சே சம்திங் ஃபார் Katrina. She could sense that I was a little bit nervous. So she did things in a very quiet way to protect me and also to assure me. Thank you for that, Katrina. So that helped me. அஃப்கோர்ஸ் சண்முகராஜா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். இந்த மாதிரி கூத்துப்பட்டிலேருந்து நாங்கள் வந்து மதுரையில் போயிட்டு நாடகம்லாம் பண்ணியிருக்கோம் அமெரிக்கன் காலேஜில். அதனால் எனக்கு இவங்க கூடலாம் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஸ்ரீராம் சாரோட ஃபேன் நான் இல்லை, இங்கே எல்லாருமே சொன்ன மாதிரி தான். பத்லாப்பூரெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி படத்தில் நம்ம நடிக்க மாட்டோமான்ற ஏக்கால்லாம் எனக்கு இருந்திருக்கு. அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.